குளிப்பு கடமையான நிலையில் முடின்னா தாடி, தலை, முடி மற்றவை வெட்டலாமா? சிலர் அதை தவறு என்கின்றனர். குளித்த பிறகுதான் வெட்ட வேண்டும் என்று சொல்கின்றனர் அப்படின்னு சொல்லி ரஃபீக்குங்கிற ஒரு சகோதரர் கேட்குறார். அதாவது இப்போ குளிப்பு கடமையாச்சுன்னு வைங்க. இந்த குளிப்பு கடமை என்பது அந்த உடல் பூரா அந்த குளிச்சா தான் அந்த அந்த கடமை நீங்கும். அதானே அர்த்தம். குளிப்பு கடமையாச்சுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், தண்ணீரால் அந்த பகுதியெல்லாம் கழுவப்பட்டா தான் அந்த குளிப்பு கடமை நீங்கிவிடும். இந்த குளிப்பு கடமை என்கிற ஒரு விஷயம் உடம்புல அனைத்து உறுப்புகளுக்கும் பொருந்துமா? அல்லது சில பொருளுக்கு விதிவிலக்கு இருக்குதா? உதாரணம் முடி இருக்குது. முடிங்கிறது அதில் ஒரு தண்ணி நனையாமல் ஒரு வெட்டி போட்டான்னு வைங்க. அப்போ வந்துக்கிட்டு அவன் குளிக்கலைன்ற அர்த்தம் அதுக்கு வருமா? நகத்தை வெட்டி போட்டான்னு வைங்க. அப்போ குளிக்காமல் இருக்கும்போது நகம் வெட்டிட்டான்னு வைங்க. அந்த நகம் குளிக்கலையில் நீ அப்புறம் தான் நீ போய் குளிக்க போகிற. நகத்துக்கு அந்த தண்ணீர் ஊற்றாத காரணத்தினால தப்புங்கிற மாதிரி விளங்குற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்லைங்கிறதுக்கு புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் 316வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாவோட ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அவங்க தமத்துவ முறையில் அந்த ஹஜ்ஜு செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு. மாதவிடாய் ஏற்பட்டோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அரஃபா நாள் வரைக்கும் அந்த மாதவிடாய் நீடிக்குது. அப்போ ஆயிஷா நான் இதை கேட்குறாங்க, அரஃபா நாள் ஆயிடுச்சு, நின்றுச்சு, நான் என்ன செய்யன்ற உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்குலி ரஸகி, நீ உன்னுடைய தலையெல்லாம் நல்லா விரித்து போட்டு, வம்தசித்தி, நல்லா சீப்பு போட்டு என்ன செய்ய, நல்லா சீவிக்க, வம்சிக்கு அண்ட் உம்ரத்திக்கு, அப்புறம் உம்ரா விட்டு என்ன செய்யுங்க, அதுலேருந்து நீ நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவருடைய சகோதரியை கூப்பிட்டு அவங்கள போய் தண்ணீம்ங்கிற இடத்துல கொண்டு போய் இஹ்ராமோட கொண்டு விட்டு உம்ரா செய்ய வைக்கிறாங்க. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த நேரத்தில் குளிப்பு கடமை, மாதவிடாய் குளிப்பு கடமைக்கு உள்ளது தானே. குளிப்பு கடமை என்பது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் குளிப்பு கடமை. பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்டாங்கன்னு சொன்னால் மாதவிடாய் நின்றவுடனே குளிக்கிறது கடமை. அப்போ குளிக்கிறது கடமைங்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையை நல்லா சீவி, தலையை விரித்து, தலையை சீவிக்கன்னு சொல்கிறாங்க. தலையை சீவும் பொழுது, குளிக்காமல் சீவும் போது அந்த தண்ணீர் படாத எவ்வளோ முடிகள் கொட்டும். அதில் தண்ணி படலைன்ற சொல்ல நினைச்சாங்களா? அம்மாடி நீ குளிச்சு விட்டு தான் தலையை சீவணும், நீ இத்தனை நாளாக ஒரு வாரம் மாதவிடாயில் இருந்திருக்கிற, இப்போ குளிக்காமல் இருந்திருக்கிற, இப்போ முடிய சீவுனு என்று சொன்னால், தலையை வாரணை என்று சொன்னால், அந்த குளிப்பு கடமையான நிலையில் பல முடிகள் உதிர்ந்து விடும். அதனால தலை வாரக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பாங்களா இல்லையா? தலை வாருவதற்கு கட்டளையிடுறாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை வாரிட்டு போய் குளிக்கிறாங்க. அப்போ தலை வாரணும். எந்த தலையை வாரினாலும் முடி வராமல் இருக்குமா? எல்லா மனிதனுடைய தலையை சீப்பு வச்சு சீவுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக முடி வரும். ஒரு முடியே வரட்டுமே, 10 முடியே வரட்டுமே, அந்த முடி குளிக்காமல் தானே வெளியேறுது, குளிப்பு கடமை நிறைவேற்றாமல். அப்போ ரசூல் அதை பார்க்கல. அதனால தலைமுடியை வெட்டுறது, நகம் வெட்டுறது அதெல்லாம் குளிப்பு கடமையை பாதிக்காது. நீங்கள் குளிப்பு கடமையான பிறகு நகத்தையெல்லாம் வெட்டிட்டு போய் குளிக்கலாம். குளிப்பு கடமையான பிறகு முடியெல்லாம் நல்லா சீவிட்டு என்ன செய்யலாம், முடி வெட்டிட்டு கூட போய் முடியெல்லாம் வெட்டிட்டு போய் என்ன செய்யலாம், குளிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. நான் சொன்ன இந்த செய்தி புகாரில் 317வது ஹதீஸ்லையும், 1556வது ஹதீஸ்லையும், 1783வது ஹதீஸ்லையும், 1786வது ஹதீஸ்லையும், 4395வது ஹதீஸ்லையும் இதெல்லாம் இருக்கிறது.